படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூரி வந்து விடுதலைக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்டெப்பு மேலே தாண்டியிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சார் உங்களோட மாணவர் சூரியோட ஆக்டிங் பத்தி சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை, அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கான். எக்ஸ்ட்ரானரியான ஆக்டிங். படம் நல்லா இருக்குங்க. கருடன் இப்போ நான் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு. சூரி வந்து புது டைமென்ஷனில் இருக்கார், நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்து படம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சூரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்றவங்களுக்குலாம் இல்லாமல் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் கிளைமேக்ஸ்லேயும் வந்து சூரிய ஆக்டிங் வந்து உங்களை வந்து என்கேஜ் பண்ணும். இன்னும் ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவர் வெளில காமிச்சிருக்காரு. மேபி இன்னும் காமிப்பாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு ப்ரோ. மைக்கு வந்து வயலேட் வந்து சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் பாருங்க, செம்ம என்டர்டெய்னர் படம். படம் ஃபுல்லாக மாஸ் தான். ஃபுல்லாக இந்த கத்தி எத்து நிற்கும் போது சரியான மாஸாக இருக்கு படம். எல்லாரும் பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு போன படத்தோட இந்த படம் சூப்பரா இருக்கு. படம் சரியான மாற்றமா வச்சிருக்காரு. ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லா. சரியான 2 வருதுன்னு வேற சொல்லியிருக்காரு மேல இந்த பால்கனில இருந்து. சரியான வெயிட்டிங். எல்லாரும் பாருங்க. அவரு காமெடியாவும் நடிப்பாரு, ஹீரோவும் நடிப்பாரு. ரெண்டுமே கலந்தது தான் எங்க தலை. நான் ஒரு ஹீரோ ஆனோடனே என்ன பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நிரஞ்சனா என்ன மாதிரி நிரஞ்சனே வரும்போது எங்களாலையும் கண்டிப்பா சினிமாவில் ஹீரோ ஆகும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைப்பேன். இனிமே நான் பேசணும்னா படம் நடிச்சுட்டு பேசுறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ரூரல் ஸ்டோரி தான். நல்ல ரூரல் ஆக்ஷன் மூவியா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு நல்ல வில்லேஜ் மூவி, ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி நீங்க பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து எப்படி சொல்லணும்னா வந்து இப்ப சூரி சார் வந்து அவர் ஒரு படத்துலயும் அவர் மாஸ்டர் பீஸா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் ஒரு மாஸ்டர் பீஸா தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சூரி சாரோடைய ஃபேனா நான் இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இப்போ சூரி சார் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவில் இருந்து இப்போ ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. நானும் அவரை மாதிரி சினிமாவில் ஹீரோ ஆக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ சினிமாவில் ஹீரோ ஆவேன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் என்னுடைய படமும் இதே தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகும். அதை என் ரசிகர்கள் என்னை வாழ வைக்கும். என்னுடைய ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடி என்னையும் வந்து ஒரு ஹீரோவா அவங்க ஏத்துப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஸோ வந்து அவர் சூரி சார் கிட்ட வந்து நான் என்ன கத்துக்கிறேன்னா, நம்ம முழுசா நம்மனா இங்க யார் வேணா என்ன வேணா சாதிக்க முடியுன்றதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஸோ நானும் வந்து என்னை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி சினிமாவில் நடிக்கணும், நல்ல ஒரு பெரிய அவங்களும் சினிமாவில் நல்ல பெரிய ஹீரோ ஆகணும்ன்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா நான் வந்து இப்போ சூரி சார் மாதிரி நானும் ஆகணும். நானும் வந்து சினிமாவில் வந்து ஒரு எப்படின்னா வந்து நான் சினிமாவில் ஹீரோ ஆகி நான் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நான் நிறைய அதுக்கு நான் உழைச்சிக்கிட்டும் இருக்கேன். ஸோ எனக்குன்னு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ஒன்று தான். என்னன்னா நான் பேசினதை மட்டும் நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுவே எனக்கு பெரிய உதவியா இருக்கும். ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நீங்க ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மியூசிக் நீங்க நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. மியூசிக்லாம் பயங்கரமா இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா போன படம் ஸ்டார்லயே பயங்கரமா பண்ணிட்டாரு. இப்ப அதை விட ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காரு கருடன் மூவில. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்பெல்லாம் பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கும். நீங்க இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான படம் இது. கேரக்டர் சூரி கேரக்டர் வந்து அவர் ஆக்சுவலா அந்த படத்தோட ஹீரோன்றதுனால அவர் வந்து அவரோட கேரக்டர் ஒரு ஹைலைட்டா இருக்கும் அந்த படத்துல. மீதி சசிகுமார் சார், அப்புறம் இவங்க அந்த படத்துல நிறைய பேர் அந்த மைம் கோபி சார் அவங்கலாம் நடிச்சிருக்காங்க. அவங்களும் ஆக்சுவலா வில்லன் கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு ஹீரோக்கு எவ்வளவு ஈக்குவலா ஸ்கிரீன் பிளேஸ் இருக்கணும் படத்துல, அதே அளவுக்கு ஈக்குவலா ஒரு வில்லனுக்கும் ஸ்கிரீன் பிளேஸ் இருக்கணும். அப்பதான் மக்கள் வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் தான் படம் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஸோ அதனால இந்த படத்தோட வில்லன் ஹீரோ 2 பேருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நானும் சினிமாவில் ஹீரோ தான் ஆக போறேன். உங்களுக்கு என்னோட சப்போர்ட் தேவை. நீங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நானும் சினிமாவில் ஹீரோ ஆனோடனே என் படமும் இதே தேட்டரில் ரிலீஸ் ஆகும். அப்ப நான் உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம். வெற்றிமாறன் ஸ்டோரி இது வந்து டைரக்ஷன் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அது எனக்கு கிளியரா சொல்ல தெரியல. பட் வந்து பார்க்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒரு நல்லா புரியுது. நல்லா புரியுது. அதுதான் செலக்டிவா எடுக்கிறாருல்ல. ஸோ சூப்பரா இருக்கு. இல்ல யாருக்கு போர்ஷன்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க? சசிகுமார் சூரி. சாரி, சசிகுமார் அண்ட் சூரிக்கு யாருக்கு போர்ஷன்ஸ் அதிகமா இருக்கு? எல்லாரும் இதுல மோஸ்டா வந்து அவருக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. சூரி இல்லாத இடத்துல வந்து லைட்டா வந்து அவர் இங்க இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இதாகுது. யுவன் சாரோட மியூசிக் எப்படி? சூப்பர். யுவன் சார்னாவே அல்டிமேட் தான். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஹீரோயின்ஸ்க்கு படத்துல வேல்யூ இருந்துச்சா? அந்த அளவுக்கு பெருசா காட்டலனாலுமே நம்ம வந்து அவங்கள நினைக்காததுக்கு முன்னாடி இவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இல்லைனாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவல் தான் இருந்துச்சு.
ஸோ கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க ஒரு ஆர்வத்தோடய சேர்ல இருந்து நான் எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்கன்ற அப்படிதான் இருந்தது. இனிமே சூர்யா நான் காமெடி நடிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? வாய்ப்பே இல்லை. நானே வந்து இது பண்ணிடுவேன். ரிஜெக்டட் காமெடியில இருந்து அவர் வந்து ஹீரோ ஆயிட்டாரு, அப்கிரேட் ஆயிட்டாரு. ஸோ இன்னும் அதுக்கு அடுத்து வேற என்னன்றது தான் போகணும் அவரு. சரி ஓகே இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாமான்னு யோசிக்கும் போது இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது அவரோட சீனுக்கு வெயிட்டேஜ் இருக்கு, அவர் பேசுகிற டைலாக்கு வெயிட்டேஜ் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸில் வெயிட்டேஜ் இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் வந்து சத்தியமாக வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் வந்து இருக்கு. கொஞ்சம் கதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அடிக்கடி படம் பார்க்குறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும். மற்றபடி வந்து ஓகே படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வரையுமே வந்து அந்த விறுவிறுப்பாக போச்சு. சூரி சார் இதுக்கு மேலே வந்து நிறைய படம் வந்து ஹீரோவாக வந்து பண்ணுவார். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து போன படம் நம்ம பார்த்துட்டோம் அவரால் என்ன பண்ண முடியும்னு. பட் இந்த படத்துல அவரால் அடுத்த 100 மடங்கு என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. நல்லா போச்சு பிரதர், எல்லாருமே நல்லா பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருந்தது. எப்படின்னா அந்த இன்டர்வல் பிளாக் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்கம் வந்து டிங்கு காதில் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படியே அந்த இது சீனோட டிராவல் ஆகும்போது அந்த மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, எல்லாமே வந்து நல்லா வந்து காமிச்சிருக்காங்க. புரியல. ஆமா ஸ்டன்ஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நீங்க படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது தான் தெரியும் என்னப்பா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அங்கங்க இந்த ரத்தம் சீன் அது இதுன்னு இருக்கும். மற்றபடி வந்து ஃபைன் நல்லா எடுத்திருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸுமே வந்து பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வரும். முக்கியமாக சூரி சார் வந்து அந்த சின்ன பையனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் காப்பாற்றுவார். அப்போ காப்பாற்ற போகும்போது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து சூப்பராக இருந்தது. ஓவரால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் நான் இந்த படத்துக்கு வந்து 4.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங் கொடுக்குறேன். ஹீரோ ஆயிட்டாரு, ஒரு பேன் இந்தியா ஸ்டார் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லா மொழியிலையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒர்த்தான படம். ரொம்ப நாள் கழிச்சு யுவனோட பிஜிஎம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இதில் கமர்ஷியலான ஒரு படம், எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சி அந்த இன்டர்வல் பிளாக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சூரிய வந்து ஆக்டிங்கு சூப்பராக இருக்குது, சட்டிலாக பண்ணியிருக்காரு. எதுவும் வந்துட்டு நடிக்க தெரியாத ஒருத்தர் வந்து பண்ண மாதிரி இல்லை. ஆக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவரு ஃபைட் சீன் சூப்பராக பண்ணுறாரு சூரிய. தெரில, ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. செமையாக ஒரு பெரிய ஹீரோ ஃபைட் சீன் இப்போ விஜய் அவர் பண்ணும்போது எப்படி இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. எங்கேயுமே பிசுறு தட்டல. இவ்வளோ அளவுக்கு எப்படி பண்ணுறதுல ரெண்டாவதாக பண்ணுறாரு நினைக்கிறேன் ஹீரோவாக. அதுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகிட்டார் அவர். நல்லா ஒரு அடுத்தடுத்து நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் மூவி நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன். அது டைரக்ஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு படம். அதான் இது கதை வந்து எப்படின்னா மண்ணு பொண்ணு பெண்ணு இதுக்கு ரிலேட்டடான ஒரு கதை. அதை வச்சு ஒரு நாவல் மாதிரி எடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து என்னென்ன பிரச்சனை வருது, அதை எப்படி டீல் பண்ணுறாங்கன்றதான் கதை. அதில் மெயினாக சூரிய வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த காமெடி எதுவும் இல்லை. காமெடி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்னதாக வரும், அது சூரிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு காமெடி எலமெண்ட் வச்சுருப்பாங்க. பட் மற்றபடி ஃபுல்லாகவே வந்துட்டு விறுவிறுப்பாக போகிற கதை. இதில் காமெடி எதிர்பார்க்க முடியாது. ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸ் இருக்குது. சாங்ஸும் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தெரியல. அது இவனோட பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் கூட நம்ம பெருசாக சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்குது, கதை வைஸ் நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது, அவ்வளோதான். எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. நல்லா இருக்குது படம். திங்க் சொன்னோன்னா நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஏன்னா நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த பிரேக்ஸ், இந்த இன்டர்வல் போடுற சீன் வந்து முன்னாடி வந்து சூரிய வந்து ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு. அது வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் சூப்பராக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் கதை முடிக்கிறது கரெக்டாக முடிச்சிருக்காங்க. அதான் ஒரு துரோகம் அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு கதை தான். சந்தானமும் ஹீரோவா பண்றாரு, சூரிய ஹீரோவா பண்றாரு. நீங்க சந்தானத்தை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா சூரிய ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து இவர் வந்து அந்த அந்த கலர் வைஸ் பார்த்தோன்னா ஒரு வில்லேஜ் கெட்டப்பு அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கார்ல, அதனால் இவருக்கு நல்லா செட் ஆகும். அவருக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, அதில் போயிட்டு அடித்தடி அப்படின்றதுலாம் அவருக்கு செட் ஆகாது. இவருக்கு வந்து நல்லா செட் ஆகும். இவர் நல்லா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்துட்டார். இவருக்கு ஆக்ஷன் படம்லாம் நல்லா செட் ஆகும். நல்லா ஃபைட் பண்ணுறாரு. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஏதோ பெரிய ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஃபைட் சீன்ஸ்லாம். அதான் யுவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இதில் பிஜிஎம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஃபைட் சீன்ஸ் இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான ஒரு கதை, அடிதடி ஃபைட் சீனுக்கெல்லாம் வந்துட்டு மங்காத்தால போட்டிருப்பார்ல, அதோட கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி. திமிரு படம் பார்த்துருப்போம்ல, எனக்கு அந்த ஃபீல் தான். அந்த திமிரில் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இதில் இருக்குது. அந்த ஃபீல் இருக்குது. அந்த பிஜிஎம் ஸ்லோ மோஷனுக்கு அந்த மாதிரி போடுறது எல்லாமே விறுவிறுப்பாக இருக்குது படம். படத்தில் லேக் ஏதாச்சும் இருந்துச்சா? லேக் தான் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும்.
பட் அதை வந்து மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கதையை முடிப்பாங்க. அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. அது கிளைமேக்ஸ் தான். அதான் சூரி அதான் 2 ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. கோவில் சொத்து அது வந்து பொலிட்டீஷியன் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதனால் 2 பேருக்கு சண்டை வந்துடும். அதில் வந்துட்டு அதில் வந்து ஃப்ரெண்டே இன்னொரு ஃப்ரெண்டை போட்டுருவார். நடுவில் இவர் என்ன பண்ணுறாருன்றது தான் கதை. கடைசியில் இவரை வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்குள்ளே இவர் நடுவில் விசுவாசி மாதிரி இருப்பார். படத்துக்கு எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க? 10க்கு வந்து ஒரு 8.5 கொடுக்கலாம். படம் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. சூரியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரோ, என்ன சொல்கிறது, செக்க சிவந்த வானத்தில் எப்படி சேதுனா வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி சசிகுமாரையும் உன்னி முகுந்தன் 2 பேர்த்தையும் பயங்கரமாக அப்படியே தூக்கி சாப்பிட்ருக்காரு. சந்தானமும் ஹீரோ பண்றாரு, சூரிய ஹீரோ பண்றாரு. என்னன்னா இதில் வந்துட்டு வெற்றிமாறன் அவரோட நரேஷன்னாலவா என்னன்னு தெரில, ஃபைட் எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த லிமிட்டில் இருக்குது. ரொமான்ஸ் அந்த கேரக்டருக்கு சூரிக்கும் எப்படி சிங்க் ஆகணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு விமர்சனத்துக்கு உள்ளாயிடக்கூடாதுன்ற மாதிரி காமெடி சீன்ஸ் இருக்குது. சட்டிலாக பண்ணியிருக்காரு. இந்த டாக்டர் மூவியில் எப்படி சிவானா பண்ணுற மாதிரி சட்டிலாக பண்ணியிருக்காரு. யுவன் மியூசிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே எனக்கு தெரியல இது ஒய்எஸ்ஆர் தான் பண்ணியிருக்காருன்ட்டு. அப்புறம் ஒரு ட்ரோன் ஷாட் உள்ள ஒரு மியூசிக் போடுவார். இன்டர்வல் பிளாக்ல ஒன்று பண்ணுவார். யாரான்னு எடுத்து பார்த்தா இவனா நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்ற மாதிரி இருந்தது. கம்பேக்குன்னு கூட வச்சுக்கலாம். பட் பயங்கரமாக இருந்தது. அது சூரிக்கு சிங்க் ஆன விதமும் நல்லா ஏற்றுக்கவே முடியாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் கன்வின்ஸ் பண்ண வச்சிட்டாங்க பியூட்டிஃபுல்லாக. ஒரு ஃப்ரெண்டு ரோலாக பண்ணியிருக்காரு. லேக் வர ஒரு செகண்ட் ஹாஃப்ல மட்டும் ஒரு 2 இடத்துல லேக் வரும். ஸோ அதில் மட்டும் அதுலேயும் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 மினிட்ஸ் எலிவேஷன் சீனாக கொடுத்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக இருக்கும். இன்டர்வல் பிளாக் தெறிக்க விட்டுருவாரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் இந்த தப்பான விசுவாசத்துக்கும் நேர்மையான உறவுக்கும் நடுவில் வந்துட்டு இந்த சூரி கேரக்டர் மாட்டிக்கும். அந்த தப்பான விசுவாசத்தை தப்பான வழியில் போகிறவங்கள்ட்ட சொல்லி பார்ப்பாரு. திருந்த மாட்டாங்க. ஒருத்தராக போடுவார் அசுரன் மாதிரி. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சாங்க. இந்த இப்போ சொன்ன மெசேஜ் தான் அதோட முடிச்சிட்டாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எந்த ஸ்கேலில் இருக்கணுமோ எந்த லிமிட்டில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. சும்மா வந்து அடித்து பறக்க விடுறது அதெல்லாம் இல்லவே இல்லை. 2-3 ஸ்லோமோ பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு. 10க்கு 10.5 கூட கொடுக்கலாம். ஏன்னா சூரியனா பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சீரியஸ்லி என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க. பயங்கரமாக இருந்தது. படம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுக்க. சொன்னால் வந்து சூரியன் நான் வந்து வருத்தப்படாத பேசுகிறதுல காமெடியான நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஆக்ஷன் சீனில் பார்க்குறேன் என்னால் நம்பவே முடியல. நம்ம சூரியனாவோட சூரிக்கு வந்து எவ்வளோ திறமையெல்லாம் இருக்கா, வேறு லெவல் பண்ணிட்டு. அப்படி விடுதலையில் கூட நான் அந்தளவு பார்க்கலங்க. இந்த படத்தில் செம்மையாக பண்ணிட்டாருங்க. ஆக்ஷன் இந்த படத்தில் செம்மையாக சூட்டாச்சு. இந்த படம் மட்டும் டெஃபினட்டாக தூக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியல் பி நெக்ஸ்ட் லீட் ஆக்டர்னு தமிழ் சினிமா. இந்த விஜய், அஜித், சூர்யா, ரஜினி, கமல், சிவகார்த்திகேயன் முன்னிலையில். ஆனால் மெயினாக என்னன்னா அது பேர் என்ன, எஸ்கே அண்ணா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். எஸ்கே அண்ணா, சூர்யாலாம் எங்கள் மாதிரி இன்ஸ்டர்ஸ்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே சொன்னால் வந்து சூரிய அண்ணாவே நான் சொல்லுவேன். அதான் யுவன் மியூசிக்கா. யுவன் வந்து தரமாக நொறுக்கி இருந்தாருங்க. ஆஃப்டர் மங்காத்தா வந்து இந்த படத்தில் நான் பார்க்குறேன். ஓஎஸ்டி அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்லாம் ஓஎஸ்டியில் வரும்போது தரமாக பண்ணியிருந்தேன். இப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இன்டர்வல் சீன் பிடிச்சிருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஒரு பிஜிஎம் ஒரு இதுக்கெல்லாம் நொறுக்கி இருந்தா. அப்படி நான் கிளிம்ஸ் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்க்குறப்ப இருந்துச்சு சூரி டெஃபினட்டாக வேறு லெவல் பண்ணியிருப்பா அப்படி போல இருக்கு. விடுதலைக்கு அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த கதாநாயகன் சூரி தான் நான் நினச்சபடியே அப்படியே நடந்துருச்சு. கிளைமேக்ஸ் வந்து என்னங்க, கிளைமேக்ஸ் வந்து ஃபைட் சீன்லேயே வச்சு முடிச்சிட்டாங்க. நான் படத்தோட லாஸ்ட் மோட்டோ ஒன்று சொன்னாங்க, நம்ம ஒருத்தர் மேலே எந்தளவு விசுவாசமாக இருக்கோமோ நம்ம அந்தளவு வந்து அவங்க விஷயத்தில் நியாயமாக இருக்கணும். அவ்வளோதான். பர்ஃபார்மர் சூரிங்க. கோலாமாஸ் லேக் வந்து என்ன செகண்ட் ஹாஃப்ல என்ன ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆச்சு. ஆமாம். நான் ஏன் ரேட்டிங் வந்து என்னன்னா 10க்கு 8.5ங்க. பர்ஃபார்மர் சூரி சொன்னால் வந்து அண்ட் சூரியனா பேர் சொல்லிட்டார். எனக்கு வந்து தேட்டரில் பார்த்தா சூரியன் என் பேர் ஒரு தடவை கூப்பிட்டுன்னு சொன்னதுக்கு பவேஷ்னு சொல்லிட்டாரு. அதான் எனக்கு உண்மையிலே அது ஹாப்பியாக இருந்துச்சு சொன்னால் வந்து. நான் நினச்சேன் மதுரைக்கு அடிக்கடி போகிறப்ப சூரியனா பார்க்க முடியுமா, அவர் கடையில் நான் சாப்பிடுவேன். நான் வந்து அம்மனில் வந்து அதான் அவர் கடையில் சாப்பிட சூரியனை பார்க்க முடியாத செய்யணும் எங்கிட்ட போய் எனக்கு தேட்டரில் பார்த்துட்டு என் பேரை சொல்லிட்டாரு. பயங்கர ஹாப்பி. நான் வந்து படம் வந்து கொலை மாசுங்க.